இன்னைக்கு ரொம்ப நாளாக நான் வந்து நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. என்னென்னா, இங்கே பட்டினப்பாக்கத்தில் இருக்கிற சீ ஃபுட் வந்து சாப்பிடணும்னு ரொம்ப நாளாக நான் வந்து இவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். நாங்கள் வந்து இந்த வழியாக ஒரு வேலையாக வந்தோம். சரி அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு இங்கேயே நிறுத்திட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 தான் ஆகுது. ஆனாலும் வந்து இங்கே வேலை இங்கே பாருங்கள் அப்படியே பரபரப்பாக நடந்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக இப்போ வந்து மார்னிங் டிஃபனும் சாப்பிடல. டிஃபன் சாப்பிட்ற இதில் தான் இருந்தோம், ஐடியாவில் தான் இருந்தோம். ஆனால் இங்கே பார்த்ததுமே நாம் சாப்பாடே லஞ்சே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். வெறும் 40 ரூபாயிலேயே அன்லிமிட்டெட் சாப்பாடுங்க இங்கே. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சாம்பார், ரசம், மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு இதெல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் கூட வந்து நீங்கள் வந்து சைட் டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இங்கே வெளியவே டேபிள் சேர் எல்லாமே போட்டிருக்காங்க. உங்களுக்கு இப்படி உட்காந்து சாப்பிட கம்ஃபர்டபுள்னா நீங்கள் அழகாக பீச்சை பார்த்துக்கிட்டே அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி சாப்பிட பிடிக்காதுன்னா உள்ளே வந்து தனியாக ரூமும் இருக்குது வித் ஏசியோட. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சுட சுட ஃப்ரை பண்ணி அப்படியே இங்கே வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. சுட சுட எறா இருந்தது, அப்புறம் வந்து கடமா, சுறா புட்டு, நெத்திலி ஃப்ரை, கடமா ஃப்ரை, நண்டு, அப்புறம் மீனில் அந்த சீசனல் ஃபிஷ் போல் அவங்களுக்கு கிடைக்கிற மீனை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒன்று வந்து ஒரு வேலையில் எல்லாமே அங்கேயே நின்று பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே அப்பப்போ க்ளீன் பண்ணி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே செய்கிறாங்க. ஸோ அது பார்க்கும்போது எங்களுக்கே கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடணுங்கிற ஒரு அப்படியே அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து உள்ளே இருக்கிற இந்த ஏசி ரூமுக்கு தான் வந்திருந்தோம். ஏன்னா வெளியில் வந்து இடம் இல்லை, யார் வேணாலும் எங்கே வேணாலும் உட்காரலாம், எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அங்கே நம்ம போய் உட்காந்துக்கலாம். நாங்கள் வந்து இங்கே உள்ள ஏசி ரூமில் தான் வந்தோம். வந்ததுமே அப்படியே சுட சுட சாப்பாடு ஃபஸ்ட்டு கொண்டு வந்து பரிமாறிடுறாங்க. இங்கே பாருங்கள், வெளியில் இருக்கிறதுக்கும் இந்த உள்ளே இருக்கிற ரூமுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். உள்ளேயும் ரொம்ப நல்லா இருந்தது. சைட் டிஷ் எல்லாம் வந்துருச்சு. இது ஒன்று பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். நண்டு, எறா, அப்புறம் வந்து சுறா புட்டு இருக்குது. இது ஒன்று வந்து 100 ரூபா. நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் போகிறீங்கன்னா அழகாக ஒரு 40 ரூபா சாப்பாடு இந்த 300 ரூபாயில் பாருங்கள். 2 பேர் இதை வந்து தாராளமாக சாப்பிடலாம். 3 சைட் டிஷ்ஷு 300 ரூபா ஆயிடுச்சு இல்லையா? இதே நம்ம வெளியே சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகும். இந்த நண்டு மட்டும் என்னன்னு தெரியல எனக்கு. ஒரு பீஸ் சின்னதாக வந்தது, ஒரு பீஸ் கொஞ்சம் பெருசாக வந்தது. அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த இறாவோடைய சைஸ் பாருங்கள். இந்த சைஸ்க்கு வந்து 100 ருபீஸ்க்கு நம்ம தாராளமாக வாங்கலாம். இதே நம்ம வெளியில் எங்கன்னா வாங்கினோம்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது இறா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சொரா புட்டு வாங்கியிருந்தோம். எனக்கு பெருசாக சொரா புட்டுலாம் அவ்வளோவா பிடிக்காது. நான் அதிகம் சாப்பிட்டது கூட இல்லை. ஒரு மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் தான் சாப்பிட்ருப்பேன். ஆனால் என்னென்னா இந்த சொராப்புட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் கூட அந்த நான்வெஜ் ஸ்மெல் கொஞ்சம் கூட தெரியல. நல்லா இருந்தது. இப்போ வந்து நண்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நண்டு வந்து அந்த மேலே மசாலாலாம் அப்படியே நல்லா அந்த ஃப்ரை பண்ண மசாலாலாம் நல்லா ஒட்டிக்கிட்டு நல்லா இருந்தது. கொஞ்சம் உப்பாக இருக்குது, லைட்டாக கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் ஜென்ரலாக வந்து இந்த தொக்கு மாதிரி வைப்பேன், அப்படி இல்லைன்னா அந்த க்ரீன் மசாலா போட்டு வைப்பேன். இது வந்து அவங்க வந்து கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணாங்களா, தவா ஃப்ரை பண்ணியிருக்காங்க போல். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் சாப்பிட போகிறாரு, அவர்கிட்ட கேட்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அவர் வந்து எல்லாம் ஆனியன் எல்லாமே வச்சு சாப்பிடுவாரு. எப்படிங்க இருக்கு? அற்புதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இது என்ன கிரேவி? மீன் குழம்பு. எனக்கும் கொஞ்சம் ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அப்படியே ரொம்ப எனக்கு பிடிச்சது மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு தான் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிட்டேன். மீன் குழம்பு புளிப்பாக திக்காக அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, ஆனால் புளிப்பு வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் டால் போட்டேன். டால் வந்து அல்டிமேட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே இருந்தது. அவ்வளோ நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. அப்புறம் ரசமும் ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு பிளேட் கடமா வாங்கியிருந்தோம். இதுவும் வந்து 100 ரூபா தான். கடமாவும் நல்லா தவா ஃப்ரை மாதிரி பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. நான் ஒரு பார்சல் கூட ஒன்று வாங்கிட்டு போனேன் என் பையனுக்காக. அவனுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் கடமானா. அவனும் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னான். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ்னாலே காரத்தை வந்து ரொம்ப தூக்கலாக போட்டுருவாங்க. அப்போல்லாம் என்னால் சாப்பிடவே முடியாது. அப்படியே எப்படி சொல்கிறது, தண்ணி குடிச்ச வயிறு ஃபுல்லாகிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அளவோடு காரம் வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படின்னா நம்ம ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு தடவையாவது இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
எனக்கு வந்து இந்த சைட் டிஷ் எல்லாம் சாப்பிட்டே வயிறு ஃபுல்லாகிடுச்சு, சாப்பாடு சாப்பிடவே முடியல. அப்போவே அந்த சாப்பாடு போடுறவங்க கிட்ட கொஞ்சம் கம்மியாக போடுங்கண்ணான்னு சொன்னேன். ஆனால் ஃபுல்லாக போட்டாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ஆர்டர் பண்ணிட்டாரு. அங்கே வந்து 2 மீன் வந்து சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து சங்கரா, அப்புறம் இன்னொன்று வந்து கொடுவா மீன். ரெண்டும் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சுட சுட கொண்டு வந்து கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அவங்களுடைய ஸ்பெஷல் சீக்ரெட் மசாலா ஏதோ வந்து போடுறாங்க. அதுதான் இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்குது இந்த மீனுக்கு. எனக்கு அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கணும் போல் இருந்தது. அந்தளவுக்கு பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. ஆனால் பயங்கரமாக சூடு, அதனால கொஞ்சம் மெதுவாக அதை ஆற வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்ல ஒரு பெரிய பீஸு பாருங்கள். இது கொடுவா மீன் வந்து ஒரு 550 ரூபா என்னவோ வாங்கினோம் நாங்கள். அப்புறம் இந்த சங்கரா மீன் 250 ரூபா. சங்கரா மீன் தான் கொஞ்சம் ஜாஸ்தியோ அப்படின்னு தோணுச்சு. இப்போ என் ஹஸ்பண்ட் எடுக்கிறாரு. நான் ஏன் அவரையும் எடுக்கிறேன்னா, ஏன்னா நம்ம சமைக்கும்போது ஒன்றும் சொல்கிறாங்க இல்லையா, இது இல்லை அது இல்லைன்னு அப்படியே எக்ஸாக்டாக சொல்லுவார். அதனால நான் அவர்கிட்ட கேட்குறேன். நம்ம வீட்டில் லேடிஸ் சமைக்கிறதா இருந்தாலும் இது பார்த்து டேஸ்ட் சொல்கிறது ஜென்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் எப்படி இருக்கு. மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷு எடுத்து அவங்க வாயில் வைக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த ஸ்மெல் எதுவும் இல்லாமல் மசாலாவோட வாசம் கலந்து அற்புதமாக இருக்குது. நண்டோட கால் அங்கே வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து தெரிஞ்சோ இல்லை வேறு ஏதோ ரிவ்யூஸ் பார்த்தோ நாங்கள் வந்து வரல. நாங்கள் வந்து பட்டினம்பாக்கம் வழியாக வந்துட்டு இருந்தோம். அப்போ நான் திடீர்னு கேட்டேன் இங்கே சாப்பிட்டா என்ன அப்படின்னு. எங்களுக்கு வந்து எந்த கடைக்கு போகிறதுன்னு கூட தெரியல. அங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லைனாக நிறைய கடை இருந்தது. நாங்கள் எந்த வீடியோஸ் எதுவுமே கூட பார்க்கல. இவர் தான் வந்து சொன்னார், இந்த கடையில் தான் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ அங்கே வந்து சாப்பாடு நல்லா இருக்கும், வா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் கூப்பிட்டுட்டு வந்தார். ஆனால் நிஜமாவே நல்லா இருந்தது. நம்ம வீட்டில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருந்தது. முக்கியமாக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரெல்லாம் மூங்கில் உணவகத்தில் சாப்பிட்ருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.